கிரிக்கெட் ஒன்லி நேயலுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட ஷியாம் சார் இணைஞ்சிருக்காங்க. எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா உமன்ஸ் மேட்ச் பத்தி தான். வேர்ல்ட் கப் போயிட்டு இருக்கு. உமன்ஸ் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா கூட இந்தியா ஃபைட் பண்ணாங்க. பட் ஆனால் தோத்துட்டாங்க. மேட்ச் ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு உங்களை பொறுத்த வரைக்கும்? கிட்டத்தட்ட வந்து சண்டே சண்டே அந்த ஒரு லாஸ்ட் ஒரு 2 மாசமா பாத்தீங்கன்னா இந்தியாவோட மேட்சஸ் தான் வந்து ஸ்கெடியூல் பண்ணி வச்சிருந்தாங்க. ஏஷியா கப் முடிஞ்சது நம்ம கொஞ்சம் ஃப்ரீன்னு பார்த்தா டக்குனு விமன்ஸ் வேர்ல்ட் கப் ஆரம்பிச்சு விமன்ஸ் வேர்ல்ட் சூப்பராகவே நம்ம நம்ம டீம் வந்து ஒரு 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 ஆரவாரத்தோட தான் வந்து ஆரம்பிச்சாங்கன்னு தான் சொல்லணும். ஸ்ரீலங்காவோட ஒரு ஒரு ஈஸி வின்னு, தென் அதுக்கடுத்து நம்மளுடைய பாலிடிக்ஸ் அதிகமாக ப்ளே பண்ற பாகிஸ்தான் கூட வந்து ஒரு ஈஸி வின் சொல்லிட்டு போயிட்டு இருந்த அந்த ஒரு கிராஃப் எறினும் போது டக்குன்னு அடுத்த ஒரு 2 சூப்பர் சேலஞ்சர்ஸ். ஒன்னு வந்து அகைன்ஸ்ட் புரோட்டியா சவுத் ஆப்பிரிக்கா விமன், தென் ஆஸ்திரேலியன் விமன். ஆஸ்திரேலியன் விமன் நம்ம வந்து நேற்று மேட்ச் பார்த்தபோது தெரிஞ்சது ஏன் அவங்களுடைய மென்ஸ் டீமோட இவங்க டீம் வந்து கிரேட்டா ரேட் பண்ணப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. ப்ரெஷர் கண்டிப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச போது இந்தியா கொஞ்சம் வந்து டைட்டா போலிங் போட்டு அடிச்சிருந்தாங்க. கொஞ்சம் வந்து அந்த ஒரு ஒரு 3 ஓவர் 5 ஓவருக்கு வந்து கொஞ்சம் கம்மியான ரன் அடிச்சிருந்தாங்க. பட் ஒன்ஸ் மொமெண்டத்தை கிடைச்சதுக்கு அப்புறம் அலிசா ஹினி அவங்க பாட்டுக்கு அவங்க அவங்க பாட்டுக்கு ஒரு தனி ட்ராக்ல இருந்து ஆடுற மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்தியா பாத்தீங்கன்னா 330ங்கிறது ஒரு வேர்ல்டு கப்ல ஒரு ஆஸ்திரேலியா கூட கேம்ல வந்து மேசிவ் ஸ்கோர். யாரா இருந்தாலும் வந்து இதை டிஃபெண்ட் பண்ணணும் தான் நினைப்பாங்க. உங்களுக்கு வந்து வேர்ல்ட் கப்ல இந்த மாதிரி ஒரு ஸ்கோர் கொடுங்க. எனிதிங் அண்டர் த லைட்ஸ் 330 300+ சேஸ் வந்து ரொம்ப கஷ்டம். பீத் மென்ஸ் ஆர் விமென்ஸ் 300+ சேஸ்னாலே வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்லி வந்து விட்டுருவாங்க. எங்களுக்கு ப்ரெஷர்லாம் ஒண்ணுமே கிடையாதுப்பா, நாங்க அப்படிங்கிற பஞ்சு பஞ்சா ஊதிடுவோம் மாதிரி ஒரு வார்ம் அப் மேட்ச் மாதிரி ஆடி இருந்தாங்க. அலிசா கிளி ஆடின விஷயம், அவங்க ஆடி முடிச்சதை பத்தி கிட்டத்தட்ட வந்து நம்ம டீம்ல யாருமே பெருசா வந்து ஒரு ஒரு மேசிவ் ஹண்ட்ரட்லாம் ஒன்றும் அடிக்கவே இல்லை. ஸ்மிருதி அடிச்சாங்க, அதன் கீழே வந்து அவங்க ரிச்சா அடிச்சாங்க. இந்த மாதிரி எல்லாம் கலெக்டிவ் எஃபர்ட்ல 330 வந்தோம். அப்படி இருந்தும் நம்ம ஒரு 7 பால் மிச்சம் விட்டு போனோம். அந்த 7 பால் நீங்க கேபிடலைஸ் பண்ணிருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு 5 ரனோ 20 ரனோ வந்திருந்தா நேத்து would have been ரிசல்ட்ஸ் ஆன் இந்தியா சைடு கூட வந்து வந்திருக்கலாம். நேத்து வந்து அப்படி கூட வந்திருக்கலாம். பட் அத வந்து நம்ம நேத்து வந்து அங்க விட்டோம். வந்தாங்க, சேஸ் அழகா வந்து ஆர்கஸ்ட்ரேட் பண்ணாங்க. ஒரு பக்கம் அவங்க வந்து இவங்க 2 பேரும் ஓப்பனர்ஸ் 2 பேரும் அடிச்சிருக்கும் போது டப்புன்னு ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சது. டக்குன்னு வந்து ஒரு ரிட்டையர்ட் ஹர்ட் ஒருத்தங்க ஆறாங்க. மேட்ச் நம்ம கையில வந்துருச்சுன்னு நினைக்கும் போது எனக்கா எண்டு கார்டு போடுறீங்க, எனக்கு இல்லடா, திருப்பி நான் வரம்பான்னு சொல்லிட்டு இலியஸ் பெரி உள்ள வந்தாங்க. பிரில்லியண்டான ஒரு அவங்க கேம். இன்னொன்னு அந்த ஒரு ரிலே ரேஸ்ல பாஸ் பண்ற மாதிரி அந்த பேட்டனை பாஸ் கார்ட்னர் வந்து ஒரு கேமியோ ஆட்டு போனாங்க. தென் அதுக்கு ம். அடுத்து கார்ட்னர் ஆடி முடிச்ச உடனே தென் வந்து டக்குன்னு பெரிய உள்ள வந்தாங்க. பெரிய உள்ள வந்தோடனே அவங்களும் ஒரு நீட்டா ஒரு ஆர்கஸ்ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டு வந்திருந்தாங்க. 2 ஓவர் இருக்கும் போது அது ஸ்பின்னர் யாராவது விடுவீங்களா அப்படின்னு கேட்டா எனக்கு வந்து ஆப்ஷன் தெரியல. திடீர்னு வந்து மேட்ச் நல்லா டைட்டா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நான் வந்து ஹர்மன் வந்து இல்ல நான் வந்து ஓவர் போடணும்னு சொல்லிட்டு 10 ரன் வாரி கொடுத்தது. இந்த மாதிரி நம்ம டாக்டிக்கல் பிளண்டர்ஸ் நிறைய வந்து பண்ணோம். புரோட்டியா மேட்சும் சரி, இந்த மேட்ச்ல புரோட்டியா மேட்ச்லயும் வந்து ஓகே நம்ம வந்து ஒரு 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 டாமினன்ட் பொசிஷன்ல இருந்து அப்படியே ஸ்லம்ப் ஆகி அங்கிருந்து மறுபடியும் ஒரு 250 எடுத்தோம். கிரேட் ரெக்கவரி. நல்ல ஒரு 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 பேட்டிங் டிஸ்பிளே ஃப்ரம் இந்தியன் ரிச்சா. இந்தியன் பேட்டர்ஸ். இந்தியன் பேட்டர்ஸ் செம்மையான ஒரு 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 ரெக்கவரி காமிச்சாங்க புரோட்டியா மேட்ச்க்கு அப்புறம். சரி, அதுக்கப்புறம் அங்க வரும்போது டாப் ஆர்டர் எல்லாம் கட்டியாச்சு. ஏன் வந்து இப்ப நம்ம இந்தியன் மென்ஸ் டீம் நம்ம எப்பவுமே சொல்லுவோம்ல, அந்த டெய்ல கிளியர் பண்ற எண்ட கிளியர் பண்ண இந்தியா இப்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி அந்த 5th விக்கெட் தாண்டிட்டா அதுக்கப்புறம் கிளியர் பண்றது ஏன் இவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல. நேத்தும் ஓகே, பெரிய ஆடிட்டு இருக்கட்டும், பெரிய ஆப்போசிட்டுக்கும் டப்பு டப்பு டப்புன்னு விக்கெட் எடுத்து தூக்கலாம்ல. அப்பதான் உங்களுக்கு ரன் அவுட் விட்றாங்க, அப்பதான் ஈஸி சிங்கிள் விட்றாங்க, அப்பதான் வந்து ஃபீல்டா வந்து ஓகே நீங்க ஸ்பின்னு போடுறீங்கன்னு தெரியுது. ஒரு ஷார்ட் தேர்ட் மேனை உள்ள வச்சுட்டு ஆஃப் சைட்ல வந்து ஒரு ஷார்ட் தேர்ட் மேனு, ஒரு டீப் பாயிண்ட், இல்ல மீன் சாரி ஒரு பேக்வர்ட் பாயிண்ட், தென் கவர்ல ஒரு ஆளை வச்சுட்டு போட்டா என்ன பிரச்சனை? அந்த அந்த ஃபோர் தேவையே கிடையாதுல்ல. அவங்க அழகா திரும்பி ரிவர்ஸ் ஸ்வீப் உங்களை ஆடுற அளவுக்கு வந்து உங்களுக்கு டைமிங் கொடுத்துட்டு போலிங் போட்டா என்ன அர்த்தம்? தீஸ் ஆர் ஆல் லைக் இந்த டாக்டிக்கல் பிளண்டர்ஸ் நான் வந்து பாக்குறேன். இப்போ இந்தியாவுக்கு வந்து இப்பவுமே நம்ம நெட் ரன் ரேட்ல நல்லா தான் இருக்கும். டச்வுட். ஆரம்பத்துல நம்ம போட்டு அடி பொழந்து கட்டினதுனால நம்ம வந்து ஏசியன் கவுண்டர் பார்ட்ஸ்ல போட்டுறதுனால நமக்கு வந்து நெட் ரன் ரேட் தாறுமாறா இருக்கு. இப்போ சேனா கிட்ட மொத்தமா தோத்து நம்ம வந்து உள்ள போவோமா இந்த வேர்ல்டு கப்ல தெரியாது. ஏன்னா திருப்பி இன்னும் 3 மேட்சஸ் இருக்கு. 3 மேட்சஸ் சிவா பிரண்ட், அப்புறம் வந்து நியூசிலாந்து பிளேயர் அவங்க பேர் மாதிரி இந்த மாதிரி டாப் ரன் கெட்டர்ல இருக்க ஆட்கள் இருக்காங்க. அதே மாதிரி க்ளோய் வந்து இங்கிலாந்துல முக்கியமான ஒரு இது இருக்காங்க.
ஸோ இங்கிலாந்து வந்து இது வரைக்கும் வந்து இந்த வேர்ல்டு கப்ல சும்மா தோல்வியே பார்க்காத ஒரு ஒரு டீமை விட்டு இருந்தாங்க. நியூசிலாந்து இத்தனை நாளா ஃபார்ம் இல்லாம இருந்தாங்க, அவங்களே இப்போ ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ வரக்கூடிய 2 மேட்சும் வாழ்வா சாவா. 3 மேட்ச்ல 2 மேட்ச் இந்தியாவுக்கு வாழ்வா சாவா. எனக்கு பங்களாதேஷ் உமன்ஸ் அடிச்சிருவாங்க. பங்களாதேஷ் உமன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க இருக்கிற ஃபார்முக்கு அடிச்சிருவாங்க. மிச்சம் இருக்கிற 2 மேட்ச் வாழ்வா சாவா. லிட்ரலி வர்ச்சுவல் பேர் என்ன, ஒரு செமிஃபைனல் இல்ல ஃபைனல் மோட்ல ஆடினா மட்டுமே தான் உண்டு. கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுரோட பேட்ல இருந்து இன்னும் ரன்ஸ் வராம இருக்கிறது தான் வந்து இந்தியாவோட இந்த நிலைமைக்கு ஒரு இது இருக்கு. அவங்க கிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 30 ரன், எக்ஸ்ட்ரா ஒரு 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 20 ரன் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கூட வந்திருந்தா நேத்து 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 மேட்ச் பர்ஸ்பெக்டிவ் எடுத்துக்கோமே, 20 more runs from her bat, ஸ்கோரை வந்து 330ல இருந்து 350 கிட்ட கொண்டு போயிருக்கும். அண்ட் மிச்சம் இருக்க 7 பால் அவங்க ஆடி இருந்தாங்கன்னா அந்த 350ங்கிறது 360 370 கிட்ட போயிருக்கும். வாட் வென்ட் ராங்கிறத ஹர்மன் கொஞ்சமாச்சும் வந்து யோசிக்கணும். கேப்டன்சி பயங்கரமா கொஸ்டின் செய்யப்படுது. நம்ம ஏன் இன்னும் ஒரு ஒரு bowler ஷாட்ல போய் ஆடிட்டு இருக்கோம். ஆமா. நம்ம வந்து இப்படி இல்ல. இது தீப்தி சூப்பரா வந்து போட்டு மேட்சை வந்து திருப்பி உள்ள கொண்டு வந்தாங்க. அவங்க வந்து ஒரு உயிரை கொடுத்து ஆடுறாங்க எல்லாருமே. அப்படி இருக்கச்ச ஒரு கேப்டனா இருக்கும்போது கடைசி வரைக்கும் அந்த ஃபைட்டை கொடுத்துருங்க. நீங்க ஒரு ஷோல்டரை டிராப் டவுன் பண்ணாலோ இல்ல நீங்க அழுக ஆரம்பிச்சாலோ தட் வில் புல் தி டீம் மொரால் டவுன். தட் வில் கம்ப்ளீட்லி புல் த டீம் மொரால் டவுன். கரெக்டா? சோ எனக்கு வந்து அங்க வந்து கொஞ்சம் இந்த ப்ரெஷர் ஹேண்ட்லிங்கையும் சரி, இல்ல அந்த ப்ரெஷர் குடுக்கறதும் சரி, கொஞ்சம் நம்ம விமென்ஸ் டீம் கொஞ்சம் மென்ஸ் டீம் கிட்ட இருந்து கொஞ்சம் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு குரூஷியல் ரன் அவுட் நேத்து அடிச்சிருந்தாங்கன்னா மேட்ச் கொஞ்சம் மாறி இருக்கும். கடைசியில ஒரு ரன் அவுட் எல்லாம் மிஸ் பண்ணாங்க. ஈஸி ரன் அவுட் இல்ல அடிச்சிருந்தா மிஸ் ஆக்சுவலி ஆயிருக்கும். நம்ம பார்த்தோம்னா பிஃபோர், அதாவது அந்த எட்ஜு கிட்ட வரும்போது தான் ஃபீல்டிங் எல்லாமே சொதப்புனுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆமா, பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிரன்னா இருந்தாங்க. செம சேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபோர் எல்லாம் வந்து ரெண்டா ஆக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு செம ஃபீல்டிங்கா தான் இருந்துச்சு. பட் ஆனா அந்த கிளைமேக்ஸ் வரும்போது அந்த ப்ரெஷர் சுச்சுவேஷன்ங்கிறது வந்து எல்லாருக்குமே வெளிப்பட்டுச்சு அவங்களுடைய சி இதுல. இது 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 வந்து அவங்களோட இம்மெச்சூரிட்டின்னு நான் சொல்ல மாட்டேன். இந்தியன் சி ஏசியால வந்து விமென்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் இந்தியா அடுத்து ஸ்ரீலங்கா தான். சமாரி ஆட்டாப்பட்டு வாங்கிட்டு ஸ்ரீலங்கா சொல்லுவோம். இந்த 2 டீம் தான் ஏசியன் ஜாயின்ஸ். பட் நம்மளால ஏன் இன்னும் குளோப் பீட்டரா ஆக முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம்னா இந்த ஒரு சேஞ்ச் இன் மென்டாலிட்டியே பாத்துக்கலாம். யோசிச்சு பாருங்க, இப்ப இதே வந்து ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆயிருது. ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 330 வச்சு அடிச்சிருந்தாங்கன்னா இந்தியா சேஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம வந்து ஒரு 280 290 சுருண்டுருவோம். இப்பதான் வந்து ஒரு ஓடிஐ அவங்க வந்து சேஸ் ரெக்கார்ட் சேஸ் ட்ரை பண்ணாங்க. அப்படியே தே ஃபெல் ஷார்ட் பை 30 ஆர் ரன்ஸ் ஷார்ட் ஆனாங்க. நம்ம கிட்ட ஸ்கில் இருக்கு, ஸ்கில் இல்லாம இல்ல. ஆனா ஸ்கில்ல எங்க இடத்துல அப்ளை பண்ணணும், ஸ்கில் அண்டர் ப்ரெஷர் இருக்கும் போது எப்படி ஸ்கில்ல வெளிக்கொண்டு வரணும், இந்த விஷயம்லாம் எங்கேயோ மிஸ் ஆகுது மாதிரி தெரியுது. இப்போ நம்ம வந்து ஓகே நம்ம என்ன சொல்லுவோம், விமன்ஸ் கிரிக்கெட் அந்த அளவு இல்லப்பா, விமன்ஸ் கிரிக்கெட் இப்போ அப்படி கிடையாது, நிறைய மாறி இருக்கு. ஜெய்ஷாவோட ரெகுலேஷன் நிறைய வந்து இந்த விமன்ஸ் கிரிக்கெட்டுக்கு வந்து ஒரு ஒரு எம்பசைஸ் கொடுக்கறது, ஒரு முன்னாடி இந்த விமன்ஸ் கிரிக்கெட் மேட்ச் எந்த மெயின் ஸ்ட்ரீம்ல நம்ம பார்ப்போம், பார்க்கவே மாட்டோம்ல. ஒரு ஹைலைட்ஸா வரும் இல்ல நியூஸா வரும், இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்ப்போம். மித்தாலி ராஜ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டெண்டுல்கர் அளவு ரெக்கார்ட்ஸ் பண்ணாங்க. மித்தாலி ராஜோட எத்தனை மேட்ச் நம்ம பார்த்திருக்கோம்? கிடையவே கிடையாது. பட் இப்ப அப்படி கிடையாது. இப்ப வந்து தாறுமாறா வந்து உங்களுக்கு எக்ஸ்போஷர் இருக்கு. அதுவும் ஐபிஎல் பிரான்ச்சைஸை வச்சுட்டு அதே மாதிரி விமன் பிரீமியர் லீக் கொண்டு வந்தது மாஸ்டர் ஸ்ட்ரோக். நிறைய எக்ஸ்போஷர், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கிடைக்குது. பட் இன்னமும் அவங்க கிட்ட இருந்து இப்போ வந்து ஸ்மிருதி டீம்ல தான் எல்சிபி ஆடுறாங்க, ஆர்சிபில தான் ஆடுறாங்க. ஆமா. ஸோ ஷி வுட் ஹவ் நோன் வாட் ஹர் வீக்னஸ் இஸ். ஷி வுட் ஹவ் டெஃபினெட்லி நோன் வாட் ஹர் வீக்னஸ் இஸ். அந்த இன்புட்டை கொண்டு வந்து கொடுக்கணுமோ இல்லை அதை சொல்லும் போது ஷி ஷுட் பி லைக் ஒரு கேப்டன் வந்து ஓப்பனா டிரான்ஸ்பரண்டா எடுத்துக்கணும். ஏன்னா எத்தனையோ நெட்ஸ் ஆடி இருப்பாங்க, பிராக்டிஸ் மேட்ச் ஆடி மார்க் பிராக்டிஸ் எல்லாமே தருவாங்க. ஸோ ஷி மைட் வுட் நோ தட் யூ நோ ஹவு டு கெட் ஹர் அவுட் ஆர் சம்திங். நேத்து அந்த இந்த 2 மேட்சும் சரி, நடீன் நடீன் டி கிளார்க் அடிச்ச அந்த சவுத் ஆப்பிரிக்கா மேட்சும் சரி, இந்த மேட்ச் 2 பேருமே வந்து விமன் பிரீமியர் லீக் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த ஆட்கள். 2 பேரையும் நம்ம கொஞ்சம் அதை அப்ளை பண்ணியிருந்தா, கொஞ்சம் அந்த ஒரு காமன் சென்ஸ், கொஞ்சம் அந்த ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் சொன்னா நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தலை எம்எஸ் தோனி வந்து கைரன் பொலாடுக்கு வச்சு அந்த செட் ஃபீல், கைரன் பொலாடு வந்து அந்த மாதிரி வச்சு எடுக்கலாம்னு சொல்லி முன்னாடி வந்து அவங்க சாம்பியன்ஸ் லீக் அங்க இங்க இந்தியாவில் ஆட வந்த போது ஒருத்தர் பிராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ஆஸ்திரேலியன் டீமோட வந்து அடிச்சிருவாரு, 18 பால் 50 அடிச்சிருவாரு. அடுத்து அதே டீமோட ஃபைனல்ஸ் போகும்போது ஃபைனல்ஸ் அவங்க ஜெயிக்க மாட்டாங்க, இவங்க ஆஸ்திரேலியன் டீம் ஜெயிச்சிடும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் டாலான ஆளை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா வச்சிருப்பாங்க. ஏன்னா பொலாட் வந்து கிராஸ் பெட் ஆடுற ஆள் கிடையாது, ஸ்ட்ரைட்டா வந்து ரைட். அந்த வீல் அடிக்கிற ஆள்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அதை என்ன பண்ணாரு, நீ லாங்கில தூக்கி அவனை வைக்க வேணாம், அவனை நான் கொஞ்சம் சர்க்கிள் வைக்கிறேன்னு கொஞ்சம் யூஸ் பண்ணாங்க. எப்படி உங்க ஐடியா கிடைச்சது? ஒரு பிரான்ச்சைஸ் கிரிக்கெட்ல பார்த்து விஷயம் அந்த மாதிரி அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அங்க ஒர்க் பண்ணோம். அடிக்கிறாங்க ஏதோ விஷயம் பண்ணணும். சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் 6 ஓவர் 60 ரன், 6 விக்கெட்டு காலி, முக்கியமான ஆட்கள் எல்லாம் காலி.
அந்த இடத்துல வந்து கையில இருக்கும்போது மேட்ச் நீங்க வந்து ஓடி வந்து வைடு போடுறது, ஓடி வந்து ஃபுல் டாஸ் போடுறது, இல்ல நீங்க வந்து ஸ்பின்ன குடுக்குறது என்ன லாஜிக் தெரியல. விசாகப்பட்டினம் அண்டர் லைட்ஸ் ஈஸி டு சேஸ்ங்கிறது மென்ஸ் கிரிக்கெட்லயே நமக்கு தெரியும். மென்ஸ் கிரிக்கெட்ல விசாகப்பட்டினம் நல்ல ரன் வாரி வழங்குற கிரவுண்டு, சேசிங்க்கு ஈஸியான கிரவுண்டு. நம்ம இந்த ஐபிஎல்லே பார்த்தோம். விப்ராஜ் நிகாம் வந்து அடிச்சு கொடுத்த அபிஷேக் சர்மா, விப்ராஜ் நிகாம் போட்டு பொளந்து கட்டினாங்களே ஒரு ரெக்கார்ட் சேஸ் ஃபேஃப் டு பிளஸ் ஆரம்பிச்சு அந்த மாதிரி. ஸோ இது ப்ராப்பரான சேசிங் கிரவுண்ட். இந்த கிரவுண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. புட்டியோர் புள்ளியோர் அந்த ஒரு அந்த ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேட் கொண்டு வாங்க. உங்களோட பிரான்ச்சைஸி நீங்க கண்டிப்பா ஆடிப்பீங்க. பெரியும் டபிள்யூபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நடினும் இருக்கலாம். உங்களை நீங்க எப்படி அவங்க எப்படி உங்க கண்டிஷன் நீங்க அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்ல. இப்ப இன்னொரு நேத்து வந்து கேள்வி என்ன கிராம்பிங் எனக்கு, போனோம். இன்னொரு கேள்வி என்னன்னு சொல்லுங்க. பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பவுலர் வந்து ஷார்ட்டா வச்சு ஆடிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும், நேத்தி நம்ம ம். வந்து ஒரு 43 கிட்ட இருக்கும்போது 292 என்னமோ இருந்தோம். ஆமா. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு 4 விக்கெட்ஸ் தான் விழுந்துருந்துச்சு. அடுத்து பார்த்தா சரசரன்னு 6 விக்கெட் விழுந்துருச்சு. ஒரு ஓவர் வந்து ஸ்பேர் வச்சுட்டு நம்ம போவோம் ஆல் அவுட் ஆமா. ஆகி. ஆமா. ஆமா. இப்போ நமக்கு வந்து பவுலர்ஸாவும் ஒரு ஒரு ஆள் வந்து தேவைப்படுது, பேட்ஸ்மேனாவும். ஏன்னா மிடில் ஆர்டர் போயிடுச்சுன்னா, கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்தடுத்து சட்டு சட்டுன்னு இப்போ நேத்தி நம்ம ஆஸ்திரேலியா மேட்ச்ல பாக்குறோம். பெரியோ ஹீலியோ வந்து ஆடினாலும் எல்லாருமே வந்துட்டு செமையா வந்துட்டு ஒரு ரோல் ப்ளே பண்ணாங்க அந்த சைடு. ஒரு சின்ன கேமியோ பண்றாங்க. இப்போ ஆமா, ஒரு மொமெண்டத்தை கிடைச்சு ஒரு மொமெண்டம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா, நம்ம அந்த ரிலே ரேஸ் அந்த பேட்டன் குடுக்குற மாதிரி ஒருத்தர் ஆடிட்டு இருந்தாங்க. நம்ம இந்த பக்கம் ஹீலிய பாக்குறோம், பினிஷிங்ல வந்து பெரிய பாக்குறோம். நடுவுல கார்ட்னர் ஆஷ்லே கார்ட்னர் நீட்டா வந்து ஒரு சின்ன கேம் ஆட்டு போயிட்டே இருந்தாங்க. ஒரு ஒரு சின்ன கேமியோ தான். ஆட்டு போயிட்டு பேட்ல இருந்து ஒரு யூஸ்ஃபுல் கான்ட்ரிபியூஷன். இது பெத்முனி நல்ல அன்பார்ச்சுனேட்ல அவுட் ஆயிட்டாங்க. நேத்து அவங்க இருந்து அவங்க கதையே வேற. பெத்முனியில வந்து நம்ம நம்ம கிட்ட சம்பவம் பண்றதுக்கு நம்ம கிட்ட சம்பவத்துல மிஸ் ஆயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கூட தான் பங்காளி சம்பவம் பண்ணாங்க. 7 விக்கெட் காலி. 80 வச்சது 7 விக்கெட் காலி. எந்த டீமா இருந்தாலும் மனசை விட்டுருப்பாங்க. நீங்க மென்ஸ் டீமா இருந்தாலும் சரி, விட்றா நம்ம என்ன 80 ரன் போயாச்சா மிஞ்சி போனா என்ன பண்ணுவோம்? 160 எடுப்போம், 120 பண்ணுவோம். தூக்கிட்டு போய் ஒரு ஸ்கோரை வச்சாங்க. அந்த ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணி காமிச்சாங்க. அந்த ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணி காமிச்சாங்க. தட் இஸ் வாட் ஆஸ்திரேலியா இஸ். லேர்ன் ஃப்ரம் தெம். ஏன் ஆஸ்திரேலியா இருக்காங்க? மென்ஸ் டீமை விட விமென்ஸ் டீம் ஏன் இன்னும் பயங்கரமா இருக்காங்க? மென்ஸ் டீமாச்சும் உங்களுக்கு வந்து சேலஞ்ச் பண்றதுக்கு ஓகே. ஒரு காலகட்டத்தில் யாரா இருந்தாங்க? பேர் என்ன? ஒரு இந்தியா இருந்துச்சு, இல்ல வந்து ஒரு வெஸ்ட் இண்டீஸ் இருந்துச்சுன்னு சொல்லி ஏதோ ஒரு காலகட்டத்துல அந்த மென்ஸ் டீம் டாமினேஷன் ஆஃப் ஆஸ்திரேலியா வந்து சேலஞ்ச் பண்ணாங்க. ஹோம்லயே ஆஷஸ் இங்கிலாந்து கிட்ட தோத்தாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு காம்படிஷன் இருந்துச்சு. விமன்ஸ் அப்படி கிடையவே கிடையாது. ஒண்ணு ஆஸ்திரேலியா இல்லைன்னா இங்கிலாந்து. இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா இது 2 தான் விமென்ஸ் வேர்ல்டு கப்லயும் பொதுவான ட்ரெண்டு. அதுலயும் இங்கிலாண்டை விட இவங்க தாறுமாற வே அஹெடா இருக்காங்க. ரெண்டு ரெண்டு கண்ட்ரிலையும் கிரிக்கெட் தான் நேஷனல் கேம். அந்த 2 கண்ட்ரி எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வந்திருக்காங்க, எப்படி அவங்கள ப்ரொமோட் பண்ணிருக்காங்க, என்ன மாதிரி மைண்ட் செட்டை கொடுத்துருக்காங்க. நேத்து அவங்க பெரிய அடிச்ச சிக்ஸ்லாம் பியூட்டிஃபுல்லான ஷாட். 6 ரன் 7 பால்ல நம்ம என்ன சொல்லுவோம்? ரிஸ்க் எடுக்க வேணாம், ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணு, அடுத்த ஓவர் வந்து 5 பாலுக்கு 6 ரன் வரும், அவங்களா இதை தப்பு பண்ணுவாங்க, க்ளோஸ் பண்ணுவாங்க. ஆடா போ, இது எதுக்கு முடிக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பியூட்டிஃபுல்லா ஒரு இறங்கில வந்து ஒரு சிக்ஸ். அது ஒரு பேசிட்டு வந்து அடிச்சு சிக்ஸ் அடிச்சாங்க. லேர்ன் ஃப்ரம் தெம். அவங்களோட இந்த எக்ஸ்பீரியன்ஸை பாருங்க. அவங்களோட இந்த ப்ரெஷர் அந்த சோக்கிங் எபிலிட்டியை பாருங்க. சைக்கிள் ஸ்டாண்ட் மாதிரி ஒருத்தர் போனா டப்பு 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 டப்புன்னு போடுறத நிறுத்துங்க. இந்த சைக்கிள் ஸ்டாண்ட் தெரியலாம் 90s இந்தியன் கிரிக்கெட்டோட இருந்துச்சு. சச்சின் அவுட் ஆனா மொத்தமா ஒரு எட்டி வச்ச படப்படணும் அவுட். அந்த மாதிரி இது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆட்களுக்கு வந்ததுனால தான் இப்ப இந்தியன் மென்ஸ் டீம் வந்து இப்போ அந்த லெவல் இருக்கு. அதை ஒரு லே அவுட்டா எடுங்க. உங்க பிரான்சைஸில அவங்க ஆடி இருக்கீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் வந்து கரெக்டா வந்து அனலைஸ் பண்ணி கொடுங்க. அந்த இன்புட்டை கொடுங்க. அப்படி கொடுத்தா மட்டுமே தான் விமன்ஸ் கிரிக்கெட் போகும் தம்பி. இல்லைன்னா என்ன ஆகணும்? ஆஸ் யூஷுவல் ஓகே ஹார்ட் லக் பட் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி எத்தனை டோர்னமெண்ட் நீங்க விட்டுட்டு இருப்பீங்க? இப்ப இந்தியால ஒரு மேசிவ் பூம் உங்களுக்கு வந்து விமன்ஸ் கிரிக்கெட் வரணும்னா தே நீட் டு ஹாவ் அ மல்டிநேஷனல் குளோபல் ட்ராஃபி இந்த பெராகேட்டிவ். ஓகே T20 வேர்ல்ட் கப் அந்த ரன் அவுட்ல மிஸ் பண்ணாங்க. ஓகே எல்லா மேட்ச்லயும் ஏதோ ஒரு அன்பார்ச்சுனேட் நடக்க தான் செய்யும். எல்லா மேட்ச்லயும் கிரிக்கெட்டோட ஹிஸ்டரி வந்து பார்க்கும்போது ஆரம்ப கட்டத்துல இருந்து எல்லா மேட்ச்லயும் அன்பார்ச்சுனேட் சுச்சுவேஷன் நடக்க தான் செய்யும். வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 83 வேர்ல்டு கப்ல ரிச்சர்ட் ஷாட் வந்து அன்பார்ச்சுனேட், கபில் தேவ் கேட்ச் பிடிக்க மாட்டாரு, அது ஒரு அன்பார்ச்சுனேட். இந்தியாவை பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட்டுக்கு விக்கெட் மிஸ் அன்பார்ச்சுனேட் இருந்துட்டே தான் இருக்கும். பட் இந்த அட்வர்சிட்டஸ் தாண்டி எப்படி நீங்க அடுத்த டோர்னமெண்ட் ஜெயிக்கிறீங்க அதுதானே முக்கியம். அது இங்க மிஸ் ஆகுதுல்ல. ஸோ அதே அந்த போல ஃபோக்கஸை இந்தியன் 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 விமன் டீம் பார்க்கணும்.
இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிட்டத்தட்ட வந்து வாழ்வா சாவாங்கிற ஒரு இதில் தான் இருக்காங்க. அதே போல பார்த்தோம்னா ஹர்மன்பிரீத் கவுரோட கேப்டன்சி வந்து ரொம்ப வருஷமா இப்போ சமீபமாக ரொம்பவே கேள்வி எழுப்பப்பட்டுட்டே இருக்கு. ஏன்னா முன்னாடி அதிரடியாக ஆடிட்டு இருந்தாங்க. நமக்கு ஒரு அதிரடி பேட்ஸ்மேன் ப்ளஸ் வந்து ஒரு நல்ல கேப்டன் அப்படிங்கிற ஒரு இதை வந்து அவங்களுக்கு பொறுப்பு வகிக்கப்படுது. பட் ஆனால் அவங்க வந்து டிராஃபிஸ் எதுவுமே வந்துட்டு லெஸ்ஸாக இருக்கிறதுனால இன்னொன்று இப்போல்லாம் வந்து ஒரு தோல்வினாலும் டப்புன்னு உடஞ்சிடுறாங்க வேற. இது நம்மளுடைய நம்ம இதுக்கு முன்னாடி கெத்தா இருந்தது வேறங்கிறத தாண்டி இப்போ அவங்களுடைய இதனால டீமோட மொத்த ஸ்டாண்டர்டுமே குறையுதுல்ல. இப்போ ஸோ அதனால இப்போ இந்த வேர்ல்ட் கப் அப்புறம் ஒரு சேஞ்ச் இருக்குமா? கண்டிப்பா வந்து கொண்டு வருவாங்க. இந்தியன் விமென்ஸ் டீம் வந்து நீங்க வந்து கம்பேரிங் யுவர் டேக்கிங் ஹர்மன்பிரீத் கவுர் சொல்றீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு லெஜெண்ட் வந்து லீட் பண்ணியிருந்தாங்க, மித்தாலி ராஜ்னு சொல்லிட்டு. அவங்களும் இதே காரணம் தான் சொல்லுவாங்க. மித்தாலி ராஜ் வந்து அவங்கள மாதிரி விமென்ஸ் கிரிக்கெட்ல வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணது யாருமே கிடையாது. இந்த போஸ்ட் 90s அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, மித்தாலி ராஜ் ஃபேஸ் பண்ண மாதிரி கான்ட்ரவர்சிஸோ, மித்தாலி ராஜ் ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு அட்வர்சிட்டிஸோ, அவங்க சேலஞ்சஸோ, அவங்க கொண்டு வந்த விதமோ தவிர வேற கிடையாது. ஒரு 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 லோன் விமன் வாரியர் மாதிரி அவங்க தான் வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த மித்தாலி ராஜோட பேட்டனை தான் வந்து ஹர்மன்பிரீத் கையில வாங்கியிருக்கிறாங்க. ஒரு ஒரு விஷயம் அவங்க மறந்துடுறாங்க. ஒரு கேப்டன் நாட் ஓன்லி வந்து ஒரு பேர் என்ன, ஆன் ஃபீல் ஆஃப் ஃபீல் அவரோட டிசிஷன் மட்டும் இல்ல, அவங்களோட மொரால், அவங்களோட அந்த பாடி லாங்குவேஜ் தான் டீம் மொத்தமாவே போகும். நேத்து கம்ஃபர்டபுள் சேஸா போயிருக்க வேண்டியது ஆஸ்திரேலியா, கம்ஃபர்டபுள் க்ரூசிங் த்ரூ. கொஞ்சம் அந்த சோக் பண்ண வச்சதே வந்து வந்து பண்ணும்போது நீங்க என்ன பண்ணீங்க, இன்னும் ஒரு விராட் கோலி brought the விராட் கோலி இன் யூ. புஷ் பண்ணணும், அவன் ஸ்லெட்ச் பண்ண, அவனை வந்து பண்ண, மேக் தம் யூனோ மேக் தம் டூ மிஸ்டேக்ஸ். ஈஸி ரன்ஸ் வேணாம், டவுன் த லெக் போடுறது, ஷார்ட் ஃபைன் லேக் ஒரு ஆளு ஃபீல்டிங் விட்டாங்கன்னா டப்புன்னு ஒண்ணு தலையை விடுறது போறது. புஷ் யுவர் செல்ஃப். நேத்து நீங்க நீங்க எந்த அளவு ஆடிங்களோ அதே அளவு பவுலிங் தான் வந்து ஆஸ்திரேலியா ஆனது. 48.5, இந்தியா அளவு 48.6. ஸோ அந்த ஒரு இன்ச்சஸ் டிஃபரன்ஸ் எது உங்களுக்கு காட்டுதுன்னா, த வே யூ ஹேண்டில் யுவர் செல்ஃப். எனக்கு தெரிஞ்சு அவங்க பேட்ல இருந்து ரன்ஸ் வராத லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் இன் ஹர் ஓன் பேட்டிங் ஸ்கில்ஸ். அது வந்து கேப்டன்சில ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிற மாதிரி தோணுது. மைட் பி ஒரு கொஞ்சம் ஸ்பெண்ட் சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆன் த ஃபீல்ட். பேட்டிங் இன்னும் உங்ககிட்ட இருந்து ரன்ஸ் கொண்டு வாங்க. கையில அவங்களோட பேட்ல இருந்து ரன்ஸ் வந்துச்சு, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அங்க வந்துச்சுன்னா, தென் நம்ம சொல்ற மாதிரி வந்து கேப்டன்சி கொஞ்சம் டர்ன் அரவுண்ட் மாறும். பிகாஸ் நாட் ஆல் கேப்டன்ஸ் ஹூ ஹேட் அ பேட் டோர்னமெண்ட் ஹேவன் கான் டு வின் த ஒரு ட்ராஃபி மாதிரி கிடையாது. இப்போ ஒரு ஒரு மைட் பி வந்து ஹர்மன் பிரீத்தோட பெஸ்ட் வந்து ஏதோ வந்து ஒரு ஃபைனல் கூட சாம்பியன்ஸ் ட்ராஃபி ரோஹித் சர்மாவோட ஃபைனல் இன்னிங்ஸ் மாதிரியோ, இல்ல தோனியோட 91 மாதிரியோ வந்து கூட வரலாம். யூ நெவர் நோ, ஓகே. நமக்கு தெரியவே தெரியாது. பட் தட் டசன்ட் புல் யூ டவுன் ஃப்ரம் உங்களுடைய பெஸ்ட் ஆஸ் அ கேப்டனா கொடுக்காம இருக்குது. உங்க பேட்ல ரன் வருது, வந்துட்டோம் போட்டோம், தொடர்ச்சியா வந்து நீங்க சிங்கிள் டிஜிட் டக்ல போயிட்டு வந்துருக்கல, ஏதோ அடிக்கிறீங்க, பெரிய லெவல் உங்களுக்கு நடக்க போக முடியல. வித் தட்ஸ் த கேஸ் ஐ வுட் சஜஸ்ட், ஆமா அது ஒரு பக்கம் வருமா, அது நம்பிக்கையா இரு, பயமே கிடையாது. பட் மீன் வைல் இத வந்து முடிக்கிற வழியை பாருங்க, டீமை கொண்டு போற வழியை பாருங்க. ஏன்னா இனி வர 3 மேட்ச்ல 2 மேட்ச் கன்ஃபார்மா வாழ்வா சாவாதான். ஸோ செமிஃபைனல் ஃபைனல் அப்ரோச்ல ஆடி எந்த தப்பும் பண்ணாம கொஞ்சம் அவங்க ப்ரெஷரை வச்சு கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணி, ஏன்னா இங்கிலாந்து கிட்ட வரும்போது இங்கிலாந்து வேற லெவலா வந்து அவங்க வந்து ஒரு 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 ஹைல வருவாங்க. ஏன்னா இந்த டோர்னமெண்ட் அவங்க எந்த டீம் நம்ம சேலஞ்ச் கூட பண்ணி பார்க்கல, அவுட் ரைட்டா அடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த மேட்ச் தான் டிட்டர்மைன் பண்ணும் இந்தியா வந்து டாப் 4 டாப் 4 போனாலும் அடுத்த லெவல் போகுமா அப்படிங்கறத அந்த மேட்ச்ல என்ன காட்டுறாங்களோ அதுதான் வந்து முடிவா இருக்கும். இல்லைன்னா சேனா, SCNA, சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இந்தியால வந்து வேர்ல்ட் கப் வந்து ஃபைனல்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். அதான் நம்ம வந்து அன்பார்ச்சுனேட்டா நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கும். ஓகே பிரதர், இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. நம்ம இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி சாண்டி.